ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன் நேற்று வீடியோ வரலன்னு கேட்பீங்க. நான் முந்தா நேற்று நைட்டே ரெடி பண்ணிடுவேங்க வீடியோவை. உட்காந்து நைட் ஃபுல்லாக எடிட் பண்ணி வச்சேன் பாப்பா தூங்கினதுக்கப்புறம். சரி அந்த வீடியோவை மொபைலில் சேவ் பண்ணிட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலான்னு சேவ் பண்ணும்போது ஸ்டோரி கரப்டட்னு வந்துடுச்சுங்க. அவ்வளோதான், எல்லாமே போச்சு. இப்போ திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எடிட் பண்ணி உங்களுக்காக நான் போஸ்ட் போடுறேன். ஸோ யாரும் என்னை நேற்று வீடியோ போடலன்னு திட்டாதீங்க, இதுதான் காரணம். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். காலைல காஃபி குடிச்சிட்டு போனா வெயிட் பண்ணுங்கன்னு தானே சொன்னேன், அதுக்குள்ளே கிளம்பிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு வேலை வந்துருச்சு, அதனால தான். சுஜி, என்னவா? நான் காஃபி போடும்போது காஃபி தூள் எடுன்னு கிட்ட சொன்னேனா? ஆமா சொன்னீங்க. இங்கே கூட காஃபி தூளை போட்டு எவ்வளோ நேரம் கொதிக்க வேணும்னு கேட்டியே. இப்போ ஏன் இதை சொல்றீங்க? இல்லை சுஜிமா, அது அவர் காதில் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் ஓடிட்டாரு பாவம். கார்த்திக், ஃபர்ஸ்ட்லாம் புள்ள பூச்சி மாதிரி இருந்தீங்க, இப்பெல்லாம் ரொம்ப வாய் பேசுறீங்க, பார்த்துக்கோங்க. இல்லை, உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டதா சுஜிமா. ப்ரோ, ஒருவேளை அவங்க ஃபில்டர் காஃபி போடுறதுக்காக சொல்லியிருப்பாங்க ப்ரோ. அப்போ காஃபி தூளையும் கொதிக்க வைக்கலாமா? ஐயோ ப்ரோ, நீங்களும் போய் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே. நான் தான் சொன்னேன் காஃபி தூள்லாம் கொதிக்க வைக்க வேணாம், இது இன்ஸ்டன்ட் காஃபி தூள்லாம் அப்படியே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு கலக்கினேன். உடனே டீ தூள் எடுத்து எனக்கு டீ தான் வேணும், இதையும் அப்படியே போட்டு கலந்து கொடுங்கன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க? சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். கவிதா பாரு, இவங்க ரெண்டு பேரும் என்ன எப்படி கிண்டல் பண்றாங்க. நீ சைலண்டா இருக்க, எதனா சொல்லு. ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. பொண்டாட்டி சொன்ன உடனே கேட்குறாப்புலையே, இவர் பொழைச்சு பாரு. அவனே, நீ எல்லாம் பொழைக்கவே மாட்டடா, இருக்குடா கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு. செல்ல குட்டி இல்ல. ஐயோ கோச்சிக்கிட்டாலே, எப்படி சமாதானப்படுத்துறது? சரி, எதனா சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தா சமாதானம் ஆயிடுவா. இல்ல, சாப்பிட்டு பார்த்து சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ ப்ரோ, ஏன் அழறீங்க? சாப்பிட்டுட்டு காரம் ரொம்ப அதிகமா இருக்கா? யார் செஞ்சது இந்த சமையல? என்னாச்சு, சாப்பாடு நல்லா இல்லையா? எல்லாருமே அதானே சாப்பிட்டாங்க, யாரும் எதுவும் சொல்லலையே. நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க, உங்களுக்கு பிடிக்கலையா? யாரு செஞ்சது இந்த சமையல? நான் தான் செஞ்சேன். என்னாச்சு? கவிதா, நீயா செஞ்ச? ஆமா. ஏன் நல்லா இல்லையா? எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நல்ல சாப்பாடுல நான் சாப்பிட்டு. பாராட்டு வரேன்னு தெரிஞ்சா நான் தான் செஞ்சேன்னு சொல்லியிருப்பேனே. ஏதோ திட்ட போறாருன்னு தெரிஞ்சுதான் கவிதா செஞ்சான்னு உண்மையை சொன்னேன். சுஜி, உனக்கு என்னடா பிரச்சனை? நீ மனசுல நினைச்சது எனக்கு இது வரைக்கும் கேட்டுச்சு. நீலாம் செஞ்சேன்னு சொன்ன அந்த மனுஷன் மாடியில இருந்து குடிச்சிருவாரு, புரியுதா? பொய்ய சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அந்த மாதிரி சொல்ல பழகு. வந்துருவான் என்கிட்ட எப்பவுமே. பிடிக்கிருக்கி ஏண்டி அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே சிரிக்கிறது எனக்கு தெரியுதுடி. போடா, ஏன் என்னையும் பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் கவிதா, எங்க அம்மா கையில சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. என்னங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டு முடியுங்க, அப்புறம் பேசிக்கலாம். சாப்பாடுலாம் அப்படியே இருக்கு பாருங்க. சாப்பிட்றோம். மற்ற எல்லாரும் சாப்பிட்டாங்களா? கவினா மதுவண்ணி ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாங்க. நீங்க தான் பண்ணீங்கன்னு சொன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதுவண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சுபாவும் அர்ஜுனனா நான் கார்த்திக் எல்லாம் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணோம். நீங்க வர லேட் ஆயிடுச்சா, அதனால நாங்கள் சாப்பிட்டோம். சமையல்லாம் சூப்பர், டேஸ்ட் பக்காவா இருந்தது, வேற லெவல். சரி, அவங்க எல்லாம் ஆளை காணோம், எங்க இருக்காங்க? கவினனாவும் மதுவனியும் ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் அட்டன் பண்ணியே ஆகணும்னு மேலே போயிருக்காங்க ரூமுக்கு. அதுக்கப்புறம் அர்ஜுனனாவும் சுபாவும் கடைக்கு போயிருக்காங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரதுக்கு. பாத்தீங்களா, எங்க அண்ணன் கல்யாணம் அடுத்த நாள்லே ஆஃபீஸ் வேலை தான் முக்கியம்னு எவ்வளோ சின்சியரா போய் அந்த ப்ராஜெக்ட் மீட்டிங் அட்டன் பண்ண போயிருக்காரு. யாரு? கவின் கல்யாணம் நடத்தினாலே ப்ராஜெக்ட் மீட்டிங் தான் முக்கியம் அப்படின்னு போயிருக்கான். அவன் என்ன மீட்டிங் அட்டன் பண்ணுவான் நான் சொல்லவா? ஒரு ஆஃபீஸ்ல என்ன ப்ராஜெக்ட் போகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் ஆஃபீஸ்ல என்ன ப்ராஜெக்ட் போகுதுன்னு எனக்கு தெரியாது, இப்போ என்ன ப்ராஜெக்ட் பண்ண போயிருக்கான்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்ன ப்ராஜெக்ட்? பொதுவா பலருக்கு 10 மாசம், ஆனா ஐயா தொட்டப்பட்டா 8 மாசம். என்ன மூஞ்சி யூஸ் பண்ண பல்பு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, வேணா தொட்டு பார்க்கட்டுமா? உனக்கு ஓகேவா? எனக்கும் ஓகே. லவ் பண்ண நாள்ல இருந்து ஒண்ணுமே பண்ணதில்ல, இப்போ இவர் ஒண்ணே தொட்டா 8 மாசம் ஆயிடும். போடா. என்னடி கொழுப்பா? உண்மை சொன்னா கொழுப்பா? போடா.
அவளே தனியா சிக்கடி, அப்ப காட்டுறேன் நான் யாருன்னு. யாரு நீ? இதெல்லாம் ரொம்ப குட் பாய்டா. இந்த மாதிரி ஆள்லாம் கிடைக்கிறதே கஷ்டம், புரியுதா? நீ என்ன மேரேஜுக்கு முன்னாடி உன் சுண்டு வரது கூட என் மேலே பட விட மாட்டேன். ஐ நோ. இப்ப இவன் நம்மள பெருமையா சொல்றாரா இல்ல கலாய்க்கிறாளா? ரெண்டுமே தான். கவின், என்னென்ன ஃபைல்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். மீட்டிங்க்கு வேற எதுனா ரெடி பண்ணுமா? ஏய் கூல் கூல், வெயிட் பண்ணு. ஆமா கவின், நீங்க தானே கீழே இருக்கும்போது ஒரு முக்கியமான மீட்டிங், இப்போ உடனே நீ வந்தாகணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. ஆமா, முக்கியமான மீட்டிங் தான். அதுக்கு தான் டீடைல்ஸ் கேட்குறேன், சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். இந்த டீட்டெயில சொல்லி புரிய வைக்கிறதோட ப்ராக்டிக்கலா நான் பண்ணா உனக்கு நல்லா புரியும்ல. இதை பாருங்க கவின், நீங்க பேசுறதே சரியில்லை. நமக்குள்ள தான் பேச்சுவார்த்தை இருக்குல்ல, இது கொஞ்ச நாள் கவனம் இருக்கணும்ல. அப்புறம் என்ன? ஆமா, பேச்சுவார்த்தை இருக்குதான், யார் இல்லைன்னு சொன்னா? கவின் சின்னங்காதடி, என் மூடு மாறிட போகுது. என்ன கவின், நல்ல பிள்ளையா இருப்பீங்க, கொஞ்ச நாள் தானே, அமைதியா இருக்க முடியாதா? இப்படிலாம் நீ பண்ணா என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? சொல்லல ப்ளீஸ். இப்போ நம்ம மைண்டே வேற இடத்துக்கு மாத்திடுவாப்புல இருக்கேன். ஏய், என்னடி பண்ற? ஒன்றும் பண்ணல, சும்மா கை வச்சு ஹார்ட் பீட் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. லவ் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களோட லவர் பேர் தான் ஹார்ட் பீட்டை சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் பேர் மது, மதுன்னு ஹார்ட் சொல்லுதான்னு கேட்க வந்தேன். ஆஹா, என்ன சொல்லுது? லேப்டாப் லேப்டாப் தான் சொல்லுது, மதுன்னு சொல்லலையே. சொல்லலையா? சரி, எங்க உன் ஹார்ட் பீட் கேட்டு பார்ப்போம். கவின் கவின் சொல்லுத பார்க்கலாம். அதெல்லாம் எப்படி இருப்பாங்க? ஏய், நான் யாருடி உனக்கு? என் புருஷன். சரி, நீ ஹார்ட் பீட் கேட்கும்போது என் பெர்மிஷன் கேட்டியா? இல்ல. இப்போ உனக்கு உரிமை இருக்குன்னு தானே நீ பண்ண? ஆமா. அப்போ எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? இருக்கு, ஆனா இப்ப வேணாம். எனக்கு இப்ப வேணுமே. கவின், நான் பாட்டு சும்மா தானே இருந்தேன். வந்தனா உன்னை கட்டி பிடிச்சுனா ஒரு கிஸ் பண்ணிட்டு நான் பாட்டு போயிருப்பேன். நீயா தானே இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்ட. இப்ப வந்து கவின்னா நான் என்ன பண்றது? என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? கவின். ஹேய், நான் யாருடி உனக்கு? என் ஹஸ்பண்ட். அப்போ எனக்கு இந்த உரிமை இல்லையா? இருக்கு கவின், ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? அப்புறம் என்ன, ஓகேவா இல்லையா? உங்க இஷ்டம். எனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைல்ல? அப்போ ஓகே. என்ன பாரு, லேப்டாப் லேப்டாப் தான் கேக்குது, கவின் கவின் கேட்கலையே. என்னடி புருஷனை பார்த்து லூசுன்ற? அதெல்லாம் ஃப்ளோல அப்படிதான் வரும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. இது வேறையா? சரி சரி, இன்னைக்கு இது போதும், விடுங்க. என்னடி அப்படி பாக்குற? இன்னைக்கு என் புருஷன் கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி இருக்கு, அதான் அப்படி பாக்குறேன். அப்படியா? ஆமாண்டா செல்ல புருஷா. என்னடி கிஸ் பண்ணிட்டு ஓடுற? இன்னைக்கு அவ்வளவுதான், போ போய் வேலையை பாரு போ. பார்த்து படி, ஓடாத. அதான் நான் பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு, பாய். எப்படி ஓடுற பாரு. அர்ஜுன் அர்ஜுன், இந்த கடையில் ஐஸ்கிரீம் இருக்கும், சூப்பரா இருக்கும், வாங்க போலாம். சுபா, ஐஸ்கிரீம்னு உடனே சின்ன குழந்தை மாதிரி ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகுற? பொறுமையா இரு, நானும் வந்துட்டு தானே இருக்கேன். ஓடுற? சீக்கிரம் வாங்க அர்ஜுன். வரேன் வரேன், யாரோ கால் பண்றாங்களே. சுபா, நீ உள்ள வாங்கிட்டே இரு, ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வரேன். போங்க அர்ஜுன், கால் பேசிட்டே நின்றாதீங்க, சீக்கிரமா வாங்க. வரேம்மா, போய் என்ன ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் வேணும்னு செலக்ட் பண்ணி வை, நான் வரேன். ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க அர்ஜுன்? நல்லா இருக்கீங்களா? ஏய், எதுக்குடி நீ இப்போ எனக்கு கால் பண்ணியிருக்க? பரவாயில்லையே, என் வாய்ஸ் இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நான் கூட என்னை பத்தி எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஞாபகப்படுத்தணுமோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என் ஞாபகம்லாம் இருக்கு போலயே. ஏய், தேவையில்லாம பேசாம முதல்ல ஃபோனை வச்சுட்டு போ. உன்னை தான் ஃபோன் பண்ணக்கூடாது, என் முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல.
ஹஹா, நல்ல கதையாக இருக்கே. நான் ஒன்றும் உங்ககிட்ட கால் பண்ணி பேசிட்டேன்னு ஒன்றும் ஆசையாக கால் பண்ணல. உங்கள் அம்மா இருக்காங்களே, உங்கள் அம்மா அவங்க தான் கால் பண்ணி என் பிள்ளைக்கு வயசாகிட்டே போதுமா, அவனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோமான்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமாம் அர்ஜுன், இதுக்கே ஷாக்கானா எப்படி? உங்கள் அம்மா ஒரு வாரத்தில் இங்கே வரப்போகிறாங்களாம், அது தெரியுமா? என்னது, ஒரு வாரத்துலையா? ஆமாம், ஒரு வாரம் தான். ஆனால் அவங்க என்கிட்ட சொல்லியே ஒரு வாரம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே அவங்க ஊருக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனி போகிறதுக்கு முன்னாடி அவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க. ஏய் என்ன சொல்ற நீ? ஆமாம், உண்மையை தான் சொல்கிறேன். அவங்க எனக்கு கால் பண்ணாம ஏன் இவ்வளவு கால் பண்ணியிருக்காங்க? உனக்கு ஒரு டவுட் வருமே, ஏன் நம்மளுக்கு கால் பண்ணாமல் அவளுக்கு கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் தான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். ஏய் அனிதா, ரொம்ப ஓவரா பண்ற நீ. நான் என்னப்பா பண்ணுறது, எனக்கு கூட தான் உன்னை பிடிக்கல. ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணால் எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதே. உங்கள் அம்மா சில பேர் சொத்தெல்லாம் என் மேலே எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போவேன் சொல்லு? அனிதா, என் பொறுமையை சோதிச்சு பார்க்கணும்னு நினைக்காத. டேடி, எனக்குலாம் நீ முக்கியமே இல்லைடா. எனக்கும் சொத்து வேணும். அது உங்கள் அம்மா எழுதி கொடுத்தானே நான் கல்யாணமே வேணான்னு நிறுத்திட்டு போயிட்டே இருப்பேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி, உடம்பு சரியில்லாதவங்கள வச்சு ப்ளே பண்ணணும்னு பார்க்குற? நீ எப்படி வேணாலும் சொல்லிக்கோ, ஐ டோன்ட் கேர். எனக்கு தேவையானது கிடைச்சா எனக்கு அது போதும். சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம். பாய். ஐயோ, இந்த அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? போயும் இந்த அனிதாவை நம்பி எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லியிருக்காங்க. ஐயோ, என்ன பண்றது? அச்சன், ஐஸ்கிரீம்லாம் வாங்கியாச்சு, வாங்க பே பண்ணிட்டு போகலாம். ம், என்னாச்சு, மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக இருக்கு. எனி ப்ராப்ளம்? இப்பயே இவகிட்ட இதை பத்தி பேசிடலாமா? சொல்லுங்க அர்ஜுன், என்னாச்சு? இல்ல, இப்ப சொன்னா அவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா சொல்லிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாங்க வீட்டுக்கு போலாம். போகும்போது நல்லா சிரிச்சுட்டே இருந்தாரு, எப்பயும் மூஞ்சி இப்படி உடனே வச்சிருக்காரு. சரி, வேற எதுனா வேலை பிரச்சனையா இருக்கும். நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். தம்பி அர்ஜுன், உள்ள வாங்க. ஆனா ஆண்டி, நீங்க? நான் அர்ஜுனோட அம்மாமா. அர்ஜுன் இல்லையா? அர்ஜுன் அண்ணாவா? அர்ஜுன் அண்ணா கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு தான் அவரு. வாங்க வாங்க, உள்ள உட்காருங்க ஆண்டி. இதோ வரேம்மா. கவினோட தங்கச்சியா நீ? ஆமா ஆண்டி, கவினோட தங்கச்சி தான். சரிம்மா சரிம்மா. உள்ள பார்க்க நல்லா லட்சணமா இருக்கம்மா. பரவாயில்லம்மா, வாங்க உட்காருங்க வாங்க. ஆண்டி, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸா இல்லை காஃபி டீ எதனா வேணுமா சொல்லுங்க. இன்னும் வேணாடா, நீ கேட்டதே சந்தோஷம். தண்ணி மட்டும் எடுத்துட்டு வாமா, எனக்கு போதும். இப்போ தண்ணி எடுத்து வரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். கண்டிப்பாக அதெல்லாம் குடிக்கணும். அது எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் குடிக்காமல் இருப்பீங்களா? பரவாயில்லம்மா, இருக்கட்டும் விடு. ஐயோ, நீங்கள் அர்ஜுனனோட அம்மா. எனக்கு அர்ஜுனன்னா என் கூட பிறந்த அண்ணா மாதிரி. அப்போ நீங்களே எனக்கு அம்மா மாதிரி தானே. அது எப்படி? அதெல்லாம் கிடையாது, ஜூஸ் குடிச்சே இருக்கணும். இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, நல்லா பேசுற. நல்லா வளர்த்துருக்காங்க உங்க அம்மா உன்னை. அம்மா, என்னாச்சு என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? யார் இவங்க? இவங்களை பார்த்து அம்மான்னு கூப்பிட்றாரு. ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காரு? அர்ஜுன், ஊர்ல இருந்து வந்த அம்மாவை எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்கன்னு கேட்காம இவ்வளோ கோவமா அம்மான்னு கத்துற. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி படப்படன்னு வருதுப்பா. என்ன பண்ற அர்ஜுன்? அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்றது மறந்துட்டியா? ஏன் அவங்க கிட்ட இப்படி பேசுற? பொறுமையா கேளு. அது ஒண்ணும் இல்லம்மா, ஊர்ல இருந்து என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை சொல்லல. தனியா கிளம்பி வந்திருக்கீங்க. பஸ் இறங்கிட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க பாட்டு வந்துட்டீங்கல்ல, அதனாலதாம்மா தனியா வந்தீங்கன்னு கோவப்பட்டேன். வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியாதா அர்ஜுனை பற்றி? அம்மா மேலே இருக்க அக்கறையில் தான் இப்படி பேசியிருப்ப. இருந்தாலும் ஒரு மாதிரி படப்படன்னு வந்துடுச்சுப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தனியெல்லாம் வரல. அந்த அனிதாப்பில் தான் என்னை கூப்பிட்டு வந்துச்சு. ஐயோ, இந்த சுபா கிட்ட வேற நான் வந்து எந்த விஷயத்தையும் சொல்லலை. அதுக்குள்ள அம்மா ஊர்ல இருந்து இங்கேயே வந்துட்டாங்க. அவங்க வரது கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் பொறுமையா சொல்லிக்கலான்னு பார்த்தா இப்படி வந்து நிக்கிறாங்களே. என்ன பண்ண போற அர்ஜுன்? அனிதா கூப்பிட்டு வந்தாளா? எங்க அவ? ஓ, அப்போ இவங்க தான் நம்ம வருங்கால மாமியாரா? இவங்களை கரெக்ட் பண்ணிட்டா நம்ம ஹாப்பியாக இருக்கலாங்களே. அர்ஜுன் மாமா, என்ன தெரியுங்க? வந்துட்டேன். மாமாவா? சரி, இதுனா அத்தை பொண்ணா இருக்கும். ஏய் என்னப்பா? அர்ஜுன், கண்ட்ரோல். அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா இருக்காங்கன்னு தெரியாம எதிர்றேன். அடங்குடி, இதுக்கப்புறம் தான் இருக்கு இந்த அனிதாவோட ஆட்டம். இந்தாங்கம்மா ஜூஸ். இவங்க யாருமா?
இவங்க தான்மா அனிதா, உங்கள் அண்ணன் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. எப்படிம்மா உங்கள் அண்ணனுக்கு ஏற்ற ஜோடியா? ஆமாம், என்ன சொல்கிறாங்க இவங்க? ஆ, அதை பற்றிலாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. வாங்க. என்ன அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு வேற பொண்ணை காட்டுறாங்க. இவரும் ஒன்றும் சொல்லாமல் அப்புறமா பேசிக்கலாம், வாங்க ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ என்னை பார்த்தா எப்படி தெரியுது இவருக்கு? அர்ஜுன், சுபா, நான் உங்ககிட்ட அப்புறமா எல்லாத்தையும் சொல்கிறேன் ப்ளீஸ். என்ன அவன் பாட்டு போயிட்டான்? என்ன என்ன நினச்சிட்டு இருக்காங்க? சுஜி, சொல்லுங்க அர்ஜுன் அண்ணா. அம்மாவும் அவளும் தங்கறதுக்கு ஒரு ரூம் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்டா. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். என்ன இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அர்ஜுன் அண்ணா ஒன்றுமே சொல்லாமல் பேசாமல் போயிட்டாரு. சுபாவை பார்த்தா ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன அர்ஜுன், என்னோட சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சா? ப்ளூம். ஏய், நீ உன் லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்க. எனக்கு தேவையானது கிடைக்கணும்னா எந்த எல்லைக்கும் நான் போவேன். யாருப்பா அந்த ஃபிகரு? பார்வையில் ஒன்று எரிச்சிடும் போல இருக்கு. சுபா, சுபா, ஓய் ஓய், ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு இருக்கேன்ல. என்னதான் பிரச்சனை உனக்கு? பார், அவளை நீ வச்சுக்கிறியோ இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியோ, அதுவும் விருப்பம். எனக்கு தேவையானது வந்துச்சுன்னா நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன், உன் இஷ்டம் போல் நான் இருந்துக்கலாம். ஆனால் எனக்கு தேவையானது கிடைக்கலன்னு வச்சுக்கோ, உன்னை நோண்டிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது, பார்த்துக்கோ. வாய முடு, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அதெல்லாம் பார்த்தா நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுமா? சரி, எனக்கு ஒரே டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. அர்ஜுன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அர்ஜுன்? என்னை பற்றி நீங்கள் இவ தானே வந்து ப்ரப்போஸ் பண்ணா, என்ன பண்ணாலும் கம்முன்னு இருப்பான்னு நினச்சிட்டிங்களா? சுபா, நான் சொல்ல வரது ஒன்றும் கேட்க வேணாம் அர்ஜுன், இதை நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லி நான் கேட்டு எதுவுமே மாற போகிறதில்ல. உங்கள் அம்மா என்னமோ அந்த பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க, அப்பயும் கம்முன்னு இருக்கீங்க, ஒரு வார்த்தை எதுவும் சொல்லணும். வாங்க ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறீங்களே தவிர, இல்லை நான் பண்ண மாட்டேன், இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அவள் என்னடானா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை வச்சுக்கிட்டாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறா, அதுக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் நிற்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன சுபா, நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளு. ஒன்றும் சொல்ல வேணாம் அர்ஜுன், இதுக்கப்புறம் நமக்குள்ளே எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவள் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. சுபா, கத்தாதீங்க, குட் பை. சுபா, அவ இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அவ பண்றதும் கரெக்டு தானே. கவலைப்படாத சுபா, சீக்கிரமா இந்த நிலைமை மாறும். கண்டிப்பா என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாரும் இல்லை சுபா. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஊர்லேருந்து? அதுக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துட்டு 2 நாளில் வந்துடுவோன்னு சொன்னீங்க. நீங்கள் இங்கே வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? மது, என்ன நடக்குதுங்க? நீ யாருப்பா? அவளோட புருஷன். என்ன நடக்குதுங்க? எழுந்துருங்க நீங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட். முடிஞ்சா அவங்கள எழுந்துக்க சொல்லு பாப்போம். கவின், நீங்கள் கொஞ்சம் கம்முனு இருங்க, இதை நாங்களே பார்த்துக்குறோம். யாரடி இவங்க? என்ன நடக்குதுங்க? ஹாய், கதை பிடிச்சிருந்ததா? கதையில் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போகுது. அர்ஜுனோட அம்மா வந்திருக்காங்க, அனிதான்னு புது கேரக்டர் வந்திருக்காங்க, இப்போ ஒரு கேரக்டர் வந்திருக்கே, இது யாருன்னே தெரியலங்க. வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் எபிசோடில் இது யாருன்னு பார்க்கலாமா? மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.